நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு மேடம். ஏன் உங்க புருஷனை பிரிஞ்சீங்க நீங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. என்னை நம்பி வந்தேன்னா நான் கல்யாணம் பண்ணி நான் பார்த்துப்பேன் உன்னை பத்திரமான்னு சரின்னு சொல்லிட்டு அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்களோடவே நான் கிளம்பி போயிட்டேன் மேடம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து என் பையன் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டானே அப்படின்னு கிளம்பினவனும் ஒரு மாதிரி பேசுவாங்க மேடம். சரி. எங்க அவங்க சேர்த்துக்கிட்டாங்களா? சேர்த்துக்கிட்டாங்க மேடம். இவருக்காக சேர்த்துக்கிட்டாங்க. ஓ நீ அப்படி வரியா? இல்ல இவர் இருக்கிற வரைக்கும் பேச மாட்டாங்க. இவர் கிளம்பினோன்னா சண்டை போடுவாங்க என்கிட்ட. கல்யாணம் ஆயிட்டு அவர் கூடவே கம்பெனிக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சேன் மேடம். அதெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன். நல்லா வச்சிருந்தாரு. நல்ல நகை நட்டெல்லாம் வாங்கி போட்டு நல்லதா பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் இவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு மேடம். இவருக்கு குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு. அது சாக்கோக்கோர நான் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னே நான் இப்படித்தான், கல்யாணம் ஆவறதுக்கு முன்னே இப்படித்தானா எனக்கு நீங்க முதல்ல சொல்லி இருக்கணும். அதானே உலக வழக்கம். அத விட்டுவிட்டு நான் இப்படித்தான் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லிட்டு எங்க அப்பா கொடுமையே பரவாயில்ல நான் எங்க வீட்லயே இருந்திருப்பேனே. அப்பா கொடுமை பண்ணுவாரா? அப்பா அடிப்பார் மேடம். பயங்கரமா அடிப்பார். பாவம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணீங்க. ஆமாங்க மேடம். நான் உண்மையா அதுக்காக தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. இல்ல எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல. இப்ப இந்த ஒரு 6 மாசமா தான் மேடம் ரொம்ப சொல்றாரு. போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஒரு 2 வருஷமா பையனால தான் மேடம் என்ன பிரச்சனை? பையன் வந்து ஒரு மாதிரி பேசுறான் மேடம். எனக்கு எத்தனை பாஷை தெரியும் தெரியுமா உனக்கு? எத்தனை? எனக்கே தெரியாது. ஸ்கூல்ல வந்து ரொம்ப ரவுடித்தனம் பண்றான். என்ன வயசாச்சு பையனுக்கு? பையனுக்கு 17 வயசு ஆகுது மேடம். அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். ரொம்ப கெட்டு போயிட்டான். ஓவரா பேசுறான். ஒரு மாதிரி பண்றான். ஒரு மாதிரி இப்படி கை வச்சு பேசுவான். நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். அந்த பொண்ணோட தான் இப்ப தொடர்பு வச்சுட்டு வெளியில என்னமோ எனக்கு தெரியாம என்னென்னமோலாம் பண்றாரு மேடம். இப்ப அவரு உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அப்ப குப்புலட்சுமியோட தொடர்பு இல்ல? இருக்காங்க மேடம். அதுவும் இருக்கு அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. நல்லா நீ வேலைக்கு போக கூடாது. இத பண்ணா நீ வீட்லயே இரு. பசங்களை பாத்துக்கோ. வீட்லயே இரு. நீ வேற எதையும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கள விடுங்க. நீங்க சொல்லுங்க இருக்கா இல்லையா? இது இருக்கு ஆனா இல்ல. இப்ப இல்லையா? ஆனா இருக்கு. சொல்லுங்க. இருக்குதான். இருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் சும்மா தானே? அது வந்து ஃபிளாஷ்பேக். அவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம க்ளோஸா பேசுவோம். என்ன க்ளோஸா இருப்பீங்க? வேலை விஷயமா தான். வேற எந்த தொடர்பும் இல்ல? வேற எந்த தொடர்பும் வேற. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. குப்புலட்சுமி யாரு? அவங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 2010 வீட்டுக்கே கூட்டிட்டு வரீங்க போல. எனக்கு பழக்கம். அதனால நான் வந்து அப்படின்னா வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க ஸ்ட்ரிக்ட்டா வளர்ந்துட்டீங்க. அதே மாதிரி இந்த காலத்து பசங்க பண்ண முடியல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வந்து ரொம்ப பேரண்டிங் வந்து இந்த பசங்களை வளர்த்துறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்பெல்லாம். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்பா அம்மா எல்லாம் சொன்னதை கண்ணை மூடிட்டு கேட்போம். கேட்கலன்னா அடிப்பாங்க, திட்டுவாங்க. பேசாம அடங்கிடும். அந்த காலம் கிடையாதுமா இப்போ. அவங்கள விட்டுதான் நம்ம பிடிக்கணும். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஆமாங்க. அப்ப புரியல. இப்ப புரியுது. இப்ப புரியுது. வீட்டுல இருந்து நகை எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறான். பசங்க கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருக்கான். காசு ஒருத்தர் தப்பா இருக்க. அவனை பார்க்கணும். வர சொல். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அம்மா சொல்றாங்கல்ல நீ கேளுன்னு ஹஸ்பண்ட் சொல்லணும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துட்டாலே பசங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. கண்டிஷன் பண்ணும்போது இவர் அது விடு அவன் சரியாயிடுவான்னு அப்படி சொல்றாரு மேடம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏஜ்ல பசங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது தான். அது பெரிய குற்றமா நம்ம பார்க்க கூடாது. அதை கரெக்டா நம்ம கையாளணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்ப நீங்க ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு சொன்னீங்கல்ல, அத பத்தி சொல்லுங்களேன். யார் அவங்க? அதாவது என்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. இது சரியா நீங்க பண்ணறது? தப்பு இல்லையா? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.
1 வருஷம் ஆயிடுச்சு நான் பிரிஞ்சு. எங்க அம்மா வீட்ல தான் இருந்தேன். அப்பதான் இவரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போனேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அங்க பழக்கமாச்சு. ஆபீஸ்க்கு வேலைக்கு போனா பழக்கம் ஆயிடுமா இல்ல பாஸோட? அவங்க சந்தேகப்பட்டு என்ன ஒரே தொல்லை பண்ணியிருந்தாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்குல்ல? புதுசா. ஆமான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஓ, தான் சந்தேகப்பட்டு தொல்லை பண்ணா அவரோட வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அதானே உலக வழக்கம். ஏன் உங்க புருஷனை பிரிஞ்சீங்க நீங்க? அவர் ரொம்ப சந்தேகப்பட்டு தொல்லை பண்ணாருன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. இன்னொருத்தரோட வாழ டிசைட் பண்ணும்போது அது கரெக்டான ஆளா இருக்கணும்ல. ஏன் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க தங்கச்சி தான் முதல்ல எங்களுக்கு வீடு பார்த்து எல்லாம் வச்சது. ரொம்ப நல்ல தங்கச்சி, வெரி குட். தங்கச்சி பேர் என்னதுமா? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. வேல்விழி. வேல்விழி. அவங்க தான் வீடு பார்த்து எல்லாம். உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம். நீங்க போய் சொல்லியிருக்கணும், உங்க புருஷன் வந்து என்கிட்ட தப்பா பழகுறாருமா, கண்டிச்சு வைங்கன்னு நீங்க போய் சொல்லியிருக்கணும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. பழியெல்லாம் உண்மையில மட்டும்தான் வரும். அவர் ஜாலியா சூப்பரா இருப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவர் கூட தான் மேடம் போறேன். அவர் அவங்களுக்கு புருஷன், நீங்க எப்படி அவரோட போவீங்க? இத்தனை வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவ்வளவு நாள் இருந்ததே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுன்னா இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுங்க. ஜோக் இல்ல இல்லையா? புருஷன் யாரு வேணா கூட ஃப்ளர்ட் பண்ணட்டும், யாரு கூட வேணா தடவை வச்சுக்கிட்டு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வேணா அவன் என்ன சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அவளுக்கு தன்மானம் இல்லையாங்க? கொண்டாட்டினா என்ன நினைக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஒரு புருஷன் இருக்காரு, குழந்தை யார்கிட்ட இருக்கு? எங்க அக்காட்ட. ரொம்ப நல்லதுமா, சூப்பர். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. நீ கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு அவர் கூடயே போயிடுறேன் மேடம். டைவர்ஸ் கொடுத்து அவர் கூட போறேன். அவர் 18 வருஷமா ஒருத்தரோட இருக்காரு. ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? நான் எங்க மேடம் போறது அப்போ? யார் ஒன்னு தேடிக்க சொன்னது இப்படி ஒரு வாழ்க்கைய? நாங்களா சொன்னோம்? இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. நீயா தானே தேடிக்கிட்ட முறையில்லாத வாழ்க்கைய. அது நீ அதோட விளைவுகளை அனுபவிச்சுதான் தீரணும். சாம்பார் ஆப் எனக்கு 18 வருஷம் கூட இருந்த பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தாருன்னா உன்னை விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? ஒரு 2 கோடி கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட இருக்கா ஜீவனாம்சம் கொடுக்க? 2 கோடி இருந்தா நான் வரேன் இங்க வரேன். இல்ல அப்ப அவர் கொடுக்கறதும் கஷ்டம், அவரை கட்டாயப்படுத்தவும் முடியாது, அவர்கிட்ட இல்ல. 2 கோடி இருந்தா அவங்க முதல்ல இங்க வந்துருக்க மாட்டாங்க. ஒத்துக்கிற மிஸ்ஸிங் தான். என்ன மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கும். சுயமரியாதை இல்லைன்னா நம்ம எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும், இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எப்படி வாழ்ந்தாலும் பின்னாடி நம்மளை பார்த்து ச்சே நம்ம இப்படி இருந்தோமேன்னு நமக்கே தோணும். அது வேண்டாம் நமக்கு. ஓகே, கிளம்புறியா? அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. சொல்லிட்டு தானா வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது. கமான் பாய்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பண்ண நீ போ. நான் சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. வர நிறுத்துற அவன. நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அவர் சொல்றது உண்மை. இப்போ நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் எப்படி உங்க கூட குடும்பம் நடத்துவாரு? இல்ல மேடம். அப்பா தெரியுமா பண்ணிட்டான். தெரியுமா பண்ணிட்டான். அடி அடிச்சீங்க. என்னால இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்க அவளை அடிக்கிறதுக்கு? இல்ல மேடம், அது ஆவாது. ஏந்திரச்சு போறது பொண்ண பிடிச்சு அடிச்சு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நீங்க என்ன வேணா நியாயம் சொல்லுங்கம்மா, நீங்க இப்ப செஞ்சது ரொம்ப தப்பு. செல்வி அழாதேம்மா. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். இதெல்லாம் தேவையாமா உனக்கு? தேவையில்லை. ஓகே, தைரியமா இரு. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தா ஊரு ஆளாளுக்கு அடிப்பாங்க உன்னை. உனக்கு அது தேவையில்லை. எதுக்காக? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
வேண்டாமா அந்த வாழ்க்கை. ஓகே, கிளம்பு. நீங்க அவங்களுக்கும் சேர்ந்த துரோகம், இவங்களுக்கும் சேர்ந்த துரோகம். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. 2 பொண்டாட்டிக்காரன் சந்தோஷமா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. பல தொடர்புகள் வச்சுக்கிறது நல்ல விஷயம் இல்ல, வேண்டாது. ஓகே, ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, கூட்டிட்டு போமா வீட்டுக்கு போங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு